வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்கள நண்பர்கள் மூலியமாக ஒரு சில எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டரே சொன்னாங்க, எல்லாரும் தாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி நாங்கள் தான் அடித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி, நாங்கள் தான் முதல்ல அடித்து அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு. அங்கே ஊருக்காரங்களும் தெரியும். ஊருக்காரங்கிட்ட அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையன் தான் அடிச்சாராம்ல, அடிச்சு கொண்டு வந்து ஒப்படைச்சாரான்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி நினச்சிதான் நான் அந்த வீடியோ நான் எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சிடும், யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில். ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நாவு கூசாம, இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனா நான் என்னையே அவனை இந்த இதுல சம்பந்தப்படுத்துன்ற வகையில் இப்படி பேசுறது ரொம்ப மன உளைச்சல் இருக்கு. இந்த 2 நாளா அவன் மாமான்ற வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஜாதி மதம் பார்த்து பழகுறவன் நான் கிடையாது. ஏன்னா விசாரிச்சு பார்த்துங்க, கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளவுதான். இதை மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன், அங்கே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இல்லை அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணும்ன்றக்காக தான் நான் அதை சொல்றேன். கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனா அது யாருக்குங்க, ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என் உயிர் போனா கூட நான் அதை பத்தி கவலைப்படலை. ஆனா இது நான் வந்தவன தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க, ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனா இன்னைக்கு அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னைய பத்தி கவலைப்படலை. நான் எல்லாத்தையும் துணிஞ்சுதான் நான் ரெடியா நிக்கிறேன். நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை. அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை. நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதெல்லாம் சொல்லலை. இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைவருக்குமே நன்றி. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா. அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க, கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்துல. அந்த நிகழ்வுல இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸுக்கு ஆப்போசிட்டா போகும்போது அவங்களால மனசு வெளியில சொல்ல முடியல, அவங்களால பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க. அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப போர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் அந்த பேட்டி சொல்றேன். அவனுக்கு மனசு உறுத்தணும், அவனுக்கு இது இதோட வாயை மூடணுன்றக்காக நான் சொல்றேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், இங்க இருந்து ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். அவங்க அதையும் சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணே நீங்களே விசாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். உண்மைனா நீங்க கேட்டுக்கங்கன்னு சொல்லியாச்சு. நான் ஆமா, அதுவும் உண்மைதான். 6 பேர் கைதாயிருக்காங்க. பர்டிகுலர் ராஜா மட்டும் சொல்ல என்ன காரணம்? ஏன்னா அந்த சொன்னாங்க பாத்தீங்கன்னா, சொன்னவங்க வந்து அவங்களோட சம்பந்தப்பட்டவங்கன்னா அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க. ஏன்னா நீ அவரோட மொபைல் ஹிஸ்டரி நீங்க வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் அதோட காவல்துறைக்கு திரும்ப ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். நான் நீதிமன்றத்தில் கண்டிப்பா அதை நான் சொல்லுவேன். அவரோட ஃபுட்டேஜை, அவரோட கால் ஹிஸ்டரியை, ராஜான்ற ஒரு கால் ஹிஸ்டரி, யாருக்கு பேசினார் குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்டரியை வாங்கி செக் பண்ணுங்க. என்னைய பத்தி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதுலயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னார்னு சொல்ல விரும்பல, அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க. சொல்ல விரும்பல, என்ன சொன்னாங்க? நான் தான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு தான் சார் சொன்னாங்க. அதை தான் சொல்லிட்டேன் நான் ஆரம்பத்திலேயே. நான் தான் அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோன்னு சொல்லிட்டாங்க. தெரியும். இல்ல அதான் அது தெரியும். நாங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. யாரு அந்த பையனை ஸ்டேஷன் கூட்டு வந்தான்னு கேட்டாங்க. கூட பணிபுரிஞ்ச பையன், அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த பையன் தான். அன்னைக்கு அந்த பையனை தான் அன்னைக்கு வந்து பைக்ல ஏத்திட்டு போறாப்புல ஸ்டேஷனுக்கு. நாங்க யாரும் ஸ்டேஷனுக்கு அவரை ஏத்தி கூட்டிட்டு போல. அந்த அம்மா போக முடியலன்னு சொன்னால கூட்டி போய் விட்டாங்க, அவ்வளவுதான். ஸ்டேஷனை காட்டுங்கன்னு சொன்னப்போ அங்க டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு போறாரு, அவரை ஏத்துறதுக்கு நாங்க பைக் எடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நான் ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு நாங்கள் விசாரிச்சு சொல்றேன்னு அங்க இருந்த சார்பு ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணணும், வீடியோ ஆராயாம நாங்க எந்த நடவடிக்கை எடுக்க முடியாம அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார்ட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது.
பெட்டிஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காவல்துறை தரப்புல இருந்து ஏதாவது பேசப்பட்டது இல்ல யாரும் கால் பண்ணல. இல்ல யாரும் பண்ணல, யாரும் கால் பண்ணல, கேட்கல. மெயில் நேற்று நைட் ராஜா மிரட்டினதா கடிதத்துல சொல்லியிருக்கீங்க. அப்படி என்ன மிரட்டினாங்க? அவர் நேரடியா மிரட்டல சார். இப்ப நேரடியா யாரும் மிரட்டல, சொல்லி விடுவாங்கள பார்த்துருக்க சொல்லுங்க அந்த மாதிரி. எங்க ஃபேமிலி உங்கள ஒரு ரிப்போர்ட்டரே ஒருத்தர் சொன்னார், பேர் சொல்ல விரும்பல, அவருக்கே தெரியும். 4-5 பேர் அன்னைக்கு கூட இருந்தாங்க ஆபீஸ்ல, அவங்ககிட்டயே சொன்னேன். அவங்கள்ட்ட நேரடியா தான் பேசினேன். என்ன யாரு சார் சொன்னானே, நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. இல்ல காவல் பேட்டி எடுத்தீங்களா? அந்த பேட்டி அந்த வீடியோ எடுத்தீங்களா? அந்த வீடியோன்ற போது சதீஸ்வரன் அந்த வீடியோ எடுத்தீங்களா? இன்னும் வேற வீடியோ எது இருக்கா? அந்த வீடியோட அவ்வளவு இல்ல அதான் அந்த வீடியோ மட்டும் தான். உங்கள மாதிரி மற்ற சாட்சிகளுக்கும் அந்த நீங்க சொல்ற மாதிரி இப்ப அவர் அஜித்தோட கூட்டிட்டு போன மற்ற சாட்சிகளுக்கு மிரட்டல் இருக்குதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா எனக்கே இப்படி இருக்குன்னா, அந்த பசங்க இன்ன வரைக்கும் பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். ஃபர்ஸ்ட் நவீனோட குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பு வேணும். முன்னாடி இப்ப நவீன் முன்னாடி இருந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்ல. அதனால அவருக்கு அந்த அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும். என்னைய பத்தி நான் கவலைப்படல சார். எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல எனக்கு தேவையில்லை. அந்த பசங்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க நம்பி வந்துட்டாங்க. அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணிச்ச பையன் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள சொல்லியிருக்கான், நாங்களும் சொல்லியிருக்கோம். அதுல ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் நானும் தான். என்னால தூக்கம் வரல எனக்கெல்லாம் சுத்தமா. ஒரு நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை, நீதி வழங்கக்கூடிய தெய்வமா தான் இங்க மடப்புறம் காளியம்மன் இருக்காங்க. அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்படி நீதி அநியாயமா நடந்துருச்சுன்றதான் இன்ன வரைக்கும் என்னால ஏத்துக்கிற முடியல. அத ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு. அவனை காப்பாற்ற முடியலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. அதற்கு மேல அங்க இருந்து நீங்க பாத்தீங்களா? 30 செகண்டுக்கு மேல என்னென்ன நடக்கல? நான் உடனே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் திரும்ப என்ன உள்ள ஒருத்தவங்க வர மாதிரி இருந்துச்சு ஆபீஸ்க்குள்ள, அந்த பக்கம் பின்னாடி வாசல் வழியா. நான் டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நான் கோர்ட்ல சொல்லிட்டேன். அதெல்லாம் நடந்தது அவங்களுக்கு தெரியும். அது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு தெரியும், வாங்கிட்டு சொன்னவங்க யாரு எல்லாமே சொல்லியாச்சு. விசாரணை நடந்துட்டு நீதி மாவட்ட நீதிபதி அவர்கள் தலைமையில விசாரணை போயிட்டு நாங்க எதுவும் சொல்ல இப்போதைக்கு பேசலாம். சார் ஒரு நிமிஷம் ஒரு சப்மிட்மெண்ட் வருகிறேன். நேற்று இரவு சக்தீஸ்வரன் தன்னோட மெயில்ல இருந்து டிஜிபிக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் ஐஜிக்கும் கொடுத்திருக்கிறாங்க. மிக மிக முக்கியமான விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம். ஐயா லார்ட்ஷிப் எஸ்எம்ஜே அவர்கள் ஆர்டர்லயே சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் ஷல் என்ஷூர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல என்ன உத்தரவுங்க வேணும்? கொடுத்த 1ஆம் தேதி 3 மணிக்கு ஐயா கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பத்திரிகையாளருக்கே தெரியும். சரி, இது சம்பந்தமா பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை யாருக்கும் சொல்லியிருக்கோம். ஐயா என்கொயரி ஆபீசர் தான். ஐயா மற்ற உத்தரவுகள் போவதற்கான அதிகாரம் ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது கன்ஃபார்ம் இல்ல. பாதுகாப்பு கொடுக்காத பட்சத்தில் கோர்ட் நாடுற வாய்ப்பு இருக்கா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இட் இஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போறீங்க. எஸ், கொடுப்பாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். அப்படி இல்லைன்னா நீங்க கொடுக்குறாங்க, நாங்க உறுதியா நம்புறோம். கோட்டை நாடு நாளைக்கு நாங்க கண்டிப்பா எல்லா சாட்சிகளுக்குமா சக்தீஸ்வரன் சார் எல்லா சாட்சிகளும் போடணும் சார். சார் எல்லாருமே அக்யூஸ் எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ், ஸ்பெஷல் டீம். அப்படின்னா பயப்படுவாங்க, உள்ளூர பயம் இருக்கும் இல்லையா? இவங்க ஸ்பெஷல் டீம்ன்றதோட இவங்களுக்கு நிறைய அக்யூஸ்ட் நிறைய பேர் பழக்கம் இருக்கு, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள். அதனால ஏதோ நடந்துருமோன்னு பயப்படுறாங்க சார். ஒரு கார் ஒட்டி வந்தா கூட இப்போ மனசுல அச்சம் இருக்குது உங்களுக்கு. அடிச்சிருமோ அப்படின்னு. நேற்று நம்ம பணியாளர் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஊருக்கு கிளம்பி விசாரணைக்கு வந்திருக்க, என்கொயரி முடிச்சுட்டு நாங்க சொன்னீங்கல்ல, அவங்க என்ன மாதிரி இல்ல நீங்க தான் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இல்ல, அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான விஷயம். இவர் சாட்சி சொல்றதுல டிவியேட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்கிறத நாங்க உறுதியா நம்புறோம். சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்ணணும் அப்படின்றதான் அந்த மாதிரி கெட்ட நோக்கத்துல பறக்கணும் காரணம். உங்களுக்கு இங்க வரைக்கும் என்ன நடந்துருச்சுன்றத விசாரணையில நான் சொல்றேன். அஜித்குமாருடைய மரண விசாரணையில உத்தரவு போட்ட நிமிஷத்துல இருந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜெனூனா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் 4 சாட்சியை விசாரிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க விசாரணை போயிட்டு இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்டையும் ஐயா கலெக்ட் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்பயும் சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு. அதனால நம்ம அந்த சம்பந்தமா நம்ம பின்னாடி உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ மற்ற
மற்ற சாட்சியினருக்கோ உயிருக்கு ஆபத்து இருக்கின்றத நீங்க நினைக்கிறீங்க. உயிருக்கு ஆபத்து நீங்க பயப்படுறீங்களா? நான் தான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னைய பத்தி நான் கவலைப்படல. ஆனா என் குடும்பத்திலும் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கோரிக்கையை மட்டும் சொல்லிடுங்க. அதான் அந்த என்னைய மட்டும் இல்லை, அந்த இதில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார் எங்களோட கோரிக்கை ஆயுதம் ஏந்திய போலீஸ் எஃப்ஐஆர் வந்து சார் எங்களோட கோரிக்கை ஆயுதம் ஏந்திய போலீஸ் மானாமதுரை அல்லது சிவகங்கை மாவட்ட காவல்துறை அல்லாத காவல்துறை மேல நம்பிக்கை இருக்குது. மதுரை மாவட்டம் அல்லது வேற மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இங்கே நேரடியாக வந்து மடப்புறம் முழுக்க ரோந்து போகணும்னு கேட்டுக்கிறோம். இவங்க சாட்சிகள் வந்து ஒட்டி இருக்கிறாங்க. விக்டிம் ஃபேமிலி ஆகட்டும் இவங்களாட்டும் இந்த மடப்புறம் முழுக்க ரோந்து போகணும். கட்சிக்காரங்களோ அல்லது யாருமோ அல்லது வந்து ஒரு ரவுடியோ அல்லது வந்து இந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ் சம்பந்தப்பட்ட மற்ற காவலர்களோ போலீஸோ இவங்களை வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. இதுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து அரசு வழங்கணுன்றத இந்த மீடியா வாயில நாங்கள் கேட்கலாம். வழக்குல போட்ட எஃப்ஐஆர் பத்தி போட்டிருக்க எஃப்ஐஆர் பத்தி என்னென்ன செக்ஷன்ஸ் இல்லை மர்டர் கேஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க. மர்டர் சார்ஜில் ஆல்ட்ரேட் பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயம் 6வது நபரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறாங்க. 5 நபர்களை தான் சேர்த்திருந்தாங்க இல்லையா, 6வது நபரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறாங்க. அவங்களையும் கூடிய சீக்கிரத்தில் ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் உறுதியாக நம்புறோம். இப்ப நடந்துகிட்டு விசாரணையில சக்தியோட விசாரணை முடிஞ்சிருச்சு. இல்லை இனிமே தான் போகும். நான் அந்த மனசாட்சி படி பேசுங்கன்றத அவங்களுக்கு திரும்ப அழுத்தி சொல்றேன். மறுபடியும் என்னை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மனசாட்சி உனக்கு நடந்திருந்தாலும் நான் இதை பண்ணியிருப்பேன். அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். தற்போது திரு சக்தீஸ்வரன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். ரவுடிகளை ஏவி கொலை செய்ய வாய்ப்பு இருப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் சக்தீஸ்வரன் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சக்தீஸ்வரன் அவர்களுடைய இந்த வீடியோ ஆதாரம்தான் வழக்கினுடைய போக்கையை மாற்றியது என்பது நிதர்சனம். இந்நிலையில் மதுரை கிளையினுடைய உத்தரவின் பேரில் மதுரை மாவட்ட நீதிபதி திரு ஜான் சுந்தர் அவர்கள் 2ஆம் நாளாக இந்த விசாரணையை துவக்கி நடத்தி வருகிறார். இந்நிலையில் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் முக்கிய சாட்சியாக திகழக்கூடிய சக்தீஸ்வரன் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று நீதிபதியை அறிவுறுத்திய பிறகும் கூட இன்னும் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அஜித்குமாரை காப்பாற்ற முடியாமல் போனது எங்களுக்கு இன்னும் வேதனையாக இருக்கிறது என்றும் செய்தியாளர் சந்திப்பில் சக்தீஸ்வரன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். குறிப்பாக சக்தீஸ்வரன் முக்கிய சாட்சியாக வெளிவந்த பிறகுதான் மற்ற சாட்சிகளும் தைரியமாக வந்தார்கள் என்றும் கூட சக்தீஸ்வரன் குறிப்பிட்டிருக்கிறார் செய்தியாளர் சந்திப்பில். குறிப்பாக தன்னை விடவும் தன்னை சார்ந்தவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதால் அவர்களுக்கு கூடுதலான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் சக்தீஸ்வரன் இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அஜித் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்த தனக்கும் சில பணியாளர்களுக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சக்தீஸ்வரன் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார்.